से जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो। यूं करते पारी शारी चलते हो पहली तारी, आगे बचकाए दो कहते कर ले दो, चिल्ला चिल्ला के दो मस्ती की खोलो खिड़की जैसे परवाना चलती, कदमों को खिड़की दो, आँखों को ऊपर लो, आँखें को बंद कर दो। As Feathers Frolics rolled over the stage, it is time for mellifluous music to play to ethnic Chinese dance move. Why is she telling that? Our CEO ma'am, Mrs. Maheshwari, to come onto the dais. I request our senior principal, Mr. B. Purushothaman, sir, to present the shawl to our chief guest. Our CEO ma'am, Mrs. V. Maheshwari, to present the memento to our chief guest. Will be given by Mrs. V. Dhanalakshmi, our senior teacher from the Tamil department. Our CEO ma'am, Mrs. V. Maheshwari, will now give the welcome speech. நம் பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர் பெருமக்கள் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும், மாணவ செல்வங்கள் அவர்களையும், மேடையில் வீட்டிருக்கும் பள்ளியின் முதல்வர்கள் அவர்களையும், நமது சிறப்பு விருந்தினர் திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களையும் வருக வருக என கூறி வரவேற்கிறோம். சார், எங்கள் ஸ்கூலை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ சார். உங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் ஆக்சுவலாக 92 வந்து 88 ஸ்ட்ரென்த்தோடு ஆரம்பித்த ஸ்கூல் சார். இன்றைக்கி வந்து 9000 கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா சார். சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் 2 ஸ்ட்ரீம்லேயும் சேர்ந்து
இதில் வந்து வித்யாசம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா விமன் ஸ்டாஃப்ஸ் தான். நியர்லி 400 டீச்சர்ஸ் மேலே இருக்காங்க இங்கே. அவங்க தான் ஸ்ட்ராங் பில்லர்ஸ் எங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திபன் சார் பற்றி ஒரு சில வாரிகள். உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயம் தெரியும் சாரை பற்றி. இவர் வந்து சகலகலா வல்லவர், டைரக்டர், கதாநாயகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், கவிஞர் என பல்முகங்களை கொண்ட ஒருவரை சகலகலா வல்லவர் என்று அழைப்பது தானே பொருத்தம். பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து 3000 இருக்குது. நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா நியர்லி 4000 மேலே அதிகமாக அச்சீவ் பண்ண போகிறோம். 4000 ஆகலாம், 4500 ஆகலாம். ஆனால் நம்ம ஸ்கூல் கேம்பஸில் இடம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகாமடேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான அகாமடேஷன் 4000க்கு மட்டும்தான் இருக்குது. நியர்லி வந்து ஒரு 300 ஆர் 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம். அட்மிஷன் அடுத்த மாதம் வந்து மார்ச் எண்டில் வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எவர்வினை நோக்கி, வித்யாசம் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேறு அவங்க வரவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதோட்டு வேறு எங்கன்னா வந்து இடம் பார்த்துட்டு இருக்கோம், வேறு பிரான்ச் எங்கன்னா ஆரம்பிக்கலாமான்றது. இதுக்கெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு தான், நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு அட்மிஷனாக கன்வர்ஷன் ஆகி வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வித்யாசம் ஆரம்பித்த 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10th வரையும் வந்து அஃபிலியேஷன் வாங்கிட்டோம். ரொம்ப பெரிய விஷயம் அது. இந்த வருஷம் 10th முதல் முறையாக போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து டெல்லியிலேருந்து எக்ஸாம் டீம்ஸ் வந்து விசிட் பண்ணாங்க. நம்ம டாப்போட பில்டிங் பார்த்துட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கேயே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக சென்டர் கிடைக்கும் சார். அப்புறம் விசிட் பண்ணிட்டு போன ஒரு வாரத்திலே எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. 10th எக்ஸாம் சென்டர் இங்கே தான் சார். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் தான் சென்டர் எழுத போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 சரௌண்டிங் ஸ்கூல்ஸ் கிளப்டு ஸ்கூல்ஸ் இங்கே வந்து எழுதுகிறாங்க. அதில் ஒரு பெரிய ஸ்கூல் வந்து ஒரு 35 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயகோப் இங்கே சக்திவேல் நகரில் விவேகானந்தா வித்யாலயா ஸ்டூடெண்ட்டும் இங்கே தான் வந்து எழுத போகிறாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய வந்து பஸ் ப்ராப்ளம் இருக்குது. எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா அகடமிக் சைடு வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க, இல்லாட்டி வந்து SMS வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதை அப்பப்போ சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோவா இருக்காது, ஒரு 5 to 10% கூட சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வேன் இஷ்யூஸ் தான். ஆரம்பத்தில் ஜூன் மாதம், ஜூலை மாதம் உங்களுக்கே நிறைய பேரண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வேன் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கே வந்து டெய்லி வந்து ஒரு 1 or 2 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போது லாஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேன் இஷ்யூஸ் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 90% வந்து CBSEக்கு செப்பரேட் பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸோடு கலந்து போகிறாங்க. சில ஏரியாஸ்லாம் வந்து கம்மியாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும், அனுப்ப முடியாதுன்ட்டு. அதுவும் இப்போ வரப்போகிற அகடமிக் இயர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் CBSEக்கு வந்து கம்ப்ளீட்டாக AC பஸ் தான் விட போகிறோம், அந்த ஐடியாவில் இருக்குது. ஆனால் அதுக்குன்ட்டு தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு CBSE பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன குறை இருக்குது எங்களுக்கு. சில பேரண்ட்ஸ் கிட்ட என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்கீங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அறிவுஜீவிகளாக இருக்கீங்க. ஆனால் சில விஷயத்தில் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது LKG குழந்தைங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, 3 years 6 years அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் சில பேரண்ட்ஸ் பெல் அடித்து ஒரு 5 minutes 10 minutes அப்படி பொறுத்து லேட்டாக கூட்டிகிட்டு வரீங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பீப்புள், ஈவன் பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரோடும் ஆர்கியூ பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு வந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கும் பிரின்சிபலும் முக்கியமாக கிளாஸை போய் கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம், ஈவன் சம்டைம்ஸ் ½ an hour கூட லேட் கமர்ஸ்க்காக ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி அட்டிடியூட் இருக்க பேரண்ட் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அவங்களோட டைம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது வேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவும் இருக்குது. இன்னும் ஒரு 15 minutes ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes ஏர்லியராக விட்டால் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் நிறைய விஷயம் தான் அப்பப்போ என்னென்னே அமைச்சிட்டே இருக்கும். ஒரு தீம் பார்க் வந்து ஒரு 1.5 crore வந்து ஒரு தீம் பார்க் உருவாக்க போகிறோம். ஒன்லி ஸ்பெஷலி ஃபார் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அது, அப் டு 2nd standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நிறைய பேரண்ட்ஸ்க்கு டைம் இருக்காது கூட்டிகிட்டு போகிறதுக்கு, இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஈவினிங் வரீங்க, ஈவன் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஃபீஸ் போகிறவங்க, ஈவன் வேனில் அனுப்புகிற பேரண்ட்டாக இருந்தால் கூட வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு தீம் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலாம். எங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் அதுக்குன்னு ஒரு பீரியட் வீக்லி ஒன்ஸ் அலாட் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாக கூட கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இப்போ கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்த ஐடியா தான் எங்களுக்கு. அதாவது ரூஃப் டாப் ப்ளே கிரவுண்ட் அப்படின்ட்டு ஃபாரின்லலாம் ரொம்ப ஃபெமிலியர். டாப் பில்டிங்கில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏரியாக்காக அலாட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி விஷயமாக கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கா சேஃப்டியோட முடியும்னா அந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரோம். அதுக்குண்டான பட்ஜெட்டும் இருக்குது, 1.5 crore செலவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கோம். சின்ன சார் வந்து ஃபீஸ் இஷ்யூஸ் வந்து நிறைய உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட நேரடியாக கூட கேட்டாங்க, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், கொஞ்சம் கம்மி பண்ணணும். கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு இப்போ டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், SMS, வாய்ஸ் கால், ஆப்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், ஏசி, கிளாஸ் ரூம்ஸு, ஸ்மார்ட் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைமரி லெவலில் எல்லா கிளாஸுமே கொடுத்துருக்கோம். ஈவன் அதுக்கடுத்து வந்து 3rd standard to 10th standard கூட ஐடியாவில் ப்ராஜெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தீம் பார்க்கும் எடுத்துகிட்டு வர போகிறோம், ரூஃப் டாப் பில்டிங். அப்புறம் ஈச் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும், ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு டேர்முக்கும் அதுக்குண்டான ஃபுல் அண்ட் ஃபுல் செலவும் வந்து ஸ்கூல் தான் பேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்து இனிஷியலாக நாங்கள் பண்ண வேண்டியது இருக்க தொட்டு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் போக போக ஒரு 2 or 3 yearsல இந்த மாதிரி அதிகமான செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்குது. கண்டிப்பாக இதை குறைப்போம். சார் சொன்ன மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், SMS-லாம் தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. இயர் 2 பேரும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்பப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா சிபிஎஸ்சி அடிக்கடி சார் சொல்லுவாங்க. மெட்ரிக் கூட பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் நிறைய பேரண்ட்ஸ் ஷார்ப்பாக இருக்காங்க, அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அனுப்பிச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அனுப்புகிற ஃபீட்பேக் வச்சு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அது மூலிமா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you, ma'am. A presentation will be given by Mrs. B. Dhanalakshmi, our senior teacher from the Tamil department. சகலகலா வல்லவர் திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களே வணக்கம். இயக்குனர், கதாநாயகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், கவிஞர் என பன்முகங்களை கொண்ட ஒருவரை சகலகலா வல்லவர் என்று அழைப்பது பொருத்தமானதுதானே? சினிமா என்னும் சொர்க்க பூமிக்கு முதல் பாதையை உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் 1989 ஏப்ரல் 13 வரை இந்த திரைப்பாதையை விரிவாக்கிய என் முன்னோடிகள் அனைவரையும் வணங்கிவிட்டு என் பயணத்தை துவங்குகிறேன்.
சென்னையில் பிறந்து வளர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் பள்ளி படிப்பை முடித்த கையோடு நாடக நடிகராகி அசத்த ஆரம்பித்தார். சினிமாதான் என் கல்வி தகுதி என்கிறார் இவர். பிறகு திரு பாக்கியராஜ் உதவியாளராக அவருடைய தாவணி கனவுகள் படத்தில் போஸ்ட்மேன் வேடத்தில் நடிக்கவும் செய்தார். பாம்பாட்டம் பிரேக்கப் புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறான். சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வரோம். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நீங்க ஒரு கை போடுங்க. அங்க இல்ல, இங்க போடுங்க. ஒரு திறமையாளர் உதவியாளராக இருப்பது இயற்கைக்கே பொறுக்காதே. 1989 புதிய பாறை படத்தின் மூலம் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அறிமுகமானார் நம் பார்த்திபன் அவர்கள். இந்த படம் வெளியான பின்தான் இவரிடம் உள்ள அறிவும் திறமையும் உழைப்பும் வெளி உலகத்திற்கு தெரிந்தது. பாக்ஸ் ஆபீஸ் 8 என்ற அந்தஸ்தை பெற்ற இந்த படம் பல விருதுகளையும் வாரி குவித்தது. ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தார் தங்க தேரிலே, 100 ஜென்மம் வாழ்ந்திருக்க நூலில் பூவை போல சேர்ந்திருக்க, தீபம் ஏற்றி வைத்து தேரிழுக்க, சேலை சோலை கொண்டு சேர்த்தணைக்க. உண்மையிலே புதுசாக வித்தியாசமாக பண்ணுற ஒருத்தர்னா அது பார்த்திபன் சார் தான். ரொம்ப வலியோடு இருக்கும் போதெல்லாம் நான் தேடி பார்க்கக்கூடிய இல்லைன்னா பேசக்கூடிய ஒரு மனிதர் என்னுடைய குருநாதரும் அப்புறம் பார்த்திபன் சாரும் தான். திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், சார் பேசணும்னு தோணுச்சு சார் அப்படின்னு. அவரும் அதே சொல்லுவார், உங்களோட பேசணும்னு தோணுச்சு, சந்திப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு எல்லாம் சேர்த்தா பார்த்திபன் சார். பார்த்திபனுக்கு இது எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, நீ இப்படி போகாது இப்படி போன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அந்த வழிகாட்டி அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபனுடைய விசேஷமான குணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கண் பார்வையே இல்லாதவனும் கோயிலுக்குள்ளே போனான் அப்படின்னு எழுதியிருப்பான். அங்கே டக்குன்னு யோசிப்பேன், அது கண் பார்வை இல்லாத உள்ளே போகிறானா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்ததுக்கு எல்லோரும் வரக்கூடிய கேள்வி தானே, ஏப்பா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி சாமியை பார்த்து கும்பிடணும், அதுக்கு தானே கோயிலுக்குள்ளே வர்றோம். ஸோ எங்களுக்கெல்லாம் சாமி கண்ணுக்கு தெரியும், நாங்கள் சாமியை பார்க்க முடியும், நீ பார்வையே இல்லை, நீ எப்படியோ பார்க்க முடியும், நீ எப்படி கும்பிட வந்த அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திபன் பதில் சொல்லுவார். என்னென்னா, அந்த பார்வை இல்லாத சொல்லுவாங்க, சார் நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனால் சாமி என்ன பார்க்க முடியல அப்படின்னு. பின் ஹவுஸ்ஃபுல், பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிகட்டு, அழகி, 1000ல் ஒருவன் என பல படங்களில் நடித்தார் இவர். 50 படங்களில் நடித்துள்ள நம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் 11 படங்களை இயக்கியுள்ளார். 9 படங்களை தயாரித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளில் இவர் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். வலுவான கருத்துக்களை எடுத்து வைப்பது, நக்கல் செய்வது, காமெடி, சோகம் என பன்முக திறமை பெற்றவர் நம் பார்த்திபன் அவர்கள். அந்த மாதிரி பார்த்திபன் ஏதாவது எல்லாரும் செய்கிறாங்கன்னா எல்லாரும் செய்கிறது கூட செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாப்புல. எல்லாரும் செய்கிற மாதிரி போய் அதில் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அப்படி. இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கிட்டீங்க. இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வெளியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா. எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. டிக்கெட் கொடுங்க.
ஒரே ஒரு டிக்கெட் என்னது. இவருக்கு டிக்கெட்? கண்டநாயகி நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாயகிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயகி கேளுங்க. டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல, கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா, போடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பான். ரூபாவை லஞ்சம் சொல்லி கொடுத்துரு. அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் வர்றேன். கை நீட்ட வலையில மாட்டிக்கிறார். 50 ரூபாய் லஞ்சம் மாத்திக்க. 1990 புதிய பாதை படத்திற்காக தேசிய விருது, ஹவுஸ்ஃபுல் படத்திற்காக 2000 ஆண்டு தேசிய விருது, புதிய பாதை படத்திற்காக 1990 ஆண்டு தமிழக அரசின் விருது, பாரதி கண்ணம்மா படத்திற்காக 1998 தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது, தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கலைமாமணி விருது, 1000 ஒருவன் படத்திற்காக 8வது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது என இவரின் சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? ஐயா, நான் அந்த ஊர்க்காரங்கிட்டையும் கொண்டாடிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சறாப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாருது. பூங்காற்றே பூவிடம் நீ செல்லு, காதோரம் நான் கூறும் சேதியை நீ சொல்லு. காதலர்கள் வாழ்வதில்லை, கல்லறை சொல்கிறது. எனக்கு சினிமாவில் என்ன தெரியும் தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச சினிமாவை நான் சின்சியராக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு படம். இயக்கம் வசனம் இயக்கம் திரை கதை வசனம் இயக்கம் கதை திரை. இவர் எழுதிய கிறுக்கல்கள்